வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிசி 3.1 லீடிங் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பார்ட் 2. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, என்டிடி. ஸோ என்டிடி பேஸ் பண்ணி அவங்க வந்து ஆன்சர் குடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து இன் பெனிட்ரன்ட் டெஸ்டிங் எ ஹை லெவல் ஆஃப் சர்ஃபேஸ் கிளீனிங் இஸ் required to ensure all defects are detected. இது ஒன்று. செகண்ட் செகண்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் பெனிட்ரன்ட் டெஸ்டிங் த டெவலப்பர் இஸ் சம்டைம்ஸ் டூரிங் அப்ளைட் டூரிங் த டொல் டைம். இது செகண்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா இன் பெனிட்ரன்ட் டெஸ்டிங் ஒன்லி சர்ஃபேஸ் பிரேக்கிங் டிஃபெக்ட்ஸ் கேன் பி டிடெக்டட். அடுத்து பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் சி. மொத்தம் வந்து 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து என்டிடிக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம பெனிட்ரன்ட் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம ப்ராப்பர் கிளீனினஸ், ஹை லெவல் ஆஃப் கிளீனினஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அப்போ தான் வந்து டிஃபெக்டை வந்து டிடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த எக்ஸஸ் பெனிட்ரன்ட் ரிமூவல் இருக்குல்ல, ஸோ அதுலேயே நம்ம ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான டிஃபெக்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ராங் இண்டிகேஷன் தான் கிடைக்கும். ஸோ கிளீனிங்னஸ் வந்து தேவை பெனிட்ரன்ட் டெஸ்டிங்க்கு. ஒன்று. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெனிட்ரன்ட் டெஸ்டிங் த டெவலப்பர் இஸ் சம்டைம்ஸ் அப்ளை டூரிங் த டொல் டைம். டொல் டைம்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து பெனிட்ரன்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைம் பீரியட் வந்து நம்ம கொடுப்போம். சரிங்களா? அப்போ தான் வந்து அந்த டிஃபெக்ட்டுக்குள்ளெல்லாம் வந்து இந்த பெனிட்ரன்ட் வந்து பெனிட்ரேட் ஆகிறதுக்காக கொடுக்கக்கூடிய டைம் தான் வந்து இந்த டொல் டைம். ஸோ டெவலப்பருக்கும் இந்த டொல் டைமுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. டெவலப்பருக்கு டெவலப்பிங் டைம் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன் பெனிட்ரன்ட் டெஸ்டிங் ஒன்லி சர்ஃபேஸ் பிரேக்கிங் டிஃபெக்ட்ஸ் கேன் பி டிடெக்டட். ஸோ பெனிட்ரன்ட் டெஸ்ட் மூலயமா சர்ஃபேஸ் டிஃபெக்ட் மட்டும்தான் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் ஏயும் சியும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஏன்னா போத் ஏ அண்ட் சி. ஓகேங்களா? அடுத்து வந்து லாவணி வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் வாட் பிரின்சிபிள் அலோவ் திஸ் ப்ராசஸ் டு ஒர்க். சரிங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பெனிட்ரன்ட் டெஸ்டிங் வந்து கேபிலரி ஆக்ஷன் அந்த பிரின்சிபலில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஈஸியாகவே நீங்கள் வந்து பார்த்துடலாம். டொல் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்றும் இல்லை. கேபிலரி ஆக்ஷன் மட்டும்தான் கரெக்டான சாய்ஸாக இருக்கும். சரிங்களா? சோக்கிங் ஆக்ஷன் இதெல்லாம் கிடையாது. ஓகே, புரிஞ்சா? அடுத்து போயிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின் இன் ஹெச்ஐசிசி ஹைட்ரஜன் இன்டியூஸ்ட் கோல்டு கிராக் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஹெச்ஐசியை பார்க்கும்போது எந்த ஸ்டேட்மெண்ட் கீழே கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் எது ரைட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இட் இட் அக்கர்ஸ் டூரிங் வெல்டிங். ஹெச்ஐசி வந்து வெல்டிங் பண்ணும்போது இது வந்து ஃபார்ம் ஆகுமானா இல்லை. வெல்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது வந்து ஃபார்ம் ஆகும். ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது செல்லுலோசிக் எலக்ட்ரோட் ஆர் ஐடியல் டு அவாய்ட் ஹெச்ஐசிசி. ஸோ பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் எலக்ட்ரோடில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹெச்ஐசிசி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரெக்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. ஸோ செல்லுலோஸ் எலக்ட்ரோட் ஹெச்ஐசிசி அவாய்ட் பண்ணுறதை யூஸ் பண்ணுமா? இல்லை. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ப்ரீஹீட்டிங் வில் இன்க்ரீஸ் த சான்சஸ் ஆஃப் ஹெச்ஐசிசி. ப்ரீஹீட் வந்து ஹெச்ஐசிசி வர்றதுக்கு வழிவகுக்குதா அப்படின்னா இல்லை. ப்ரீஹீட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெளில வந்து ஸ்லோவாக நம்ம வந்து கூல் பண்ணுறதுக்கா. அப்படி ஸ்லோவாக கூல் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உள்ள ஹைட்ரஜன் என்ட்ராப் ஆகிற ஹைட்ரஜன் வந்து வெளியில் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ப்ரீஹீட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ 4வது ஆப்ஷன் பார்ப்போம். ப்ரீஹீட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரீகாஷன் டு டேக் டு அவாய்ட் ஹெச்ஐசிசி. ஸோ ப்ரீஹீட் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீகாஷன் வந்து எடுப்போம். இந்த ஹெச்ஐசிசி வராமல், அந்த கிராக் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ப்ரீஹீட் பண்ணும்போது தான் ஸ்லோவாக கூலாகும். ஸோ பாசிபிலிட்டி இருக்குது ஹைட்ரஜன் வந்து வெளியில் வர்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட்.
அடுத்து 12A பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டூ த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், "வை இஸ் திஸ் த கேஸ்?" அப்படின்னு குடுத்துருக்காங்க. முன்னாடி குடுத்துருக்கக்கூடிய அந்த கொஸ்டினும், அந்த கண்டுபிடிச்ச ஆன்சரும் கரெக்ட்டா இருந்தது. எப்படி வந்து அந்த செலக்ட் பண்ணீங்க? எத வச்சு செலக்ட் பண்ணீங்க? அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க. ஸோ, ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, "த எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஸ்ட்ரெஸ் காசஸ் திஸ் டு அக்கர் டூரிங் வெல்லிங்." சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த HICC வர்றதுக்கு HICC வர்றதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பான்ஷன், கான்ட்ராக்ஷன் ஸ்ட்ரெஸ் அதனால தான் வந்து வருது அப்படிங்கிறாங்க. அப்படி இல்ல. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, "they produce a high level of hydrogen." ஸோ, நம்ம இந்த ப்ரீஹீட்டிங் நம்ம பண்றோமா? ப்ரீஹீட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹை லெவல் ஆஃப் ஹைட்ரஜன் வருது. அதனால தான் வந்து அத செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கிடையாது. இந்த ப்ரீஹீட்டிங்க்கு எது ரிலேட்டடா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா பார்ப்போம். "திஸ் வில் டிலே த கூலிங் ரேட்." ஸோ, ப்ரீஹீட்டிங் வந்து எப்படின்னா, கூலிங் ரேட்ட ஸ்லோ பண்றதுக்கு தான் வந்து இந்த ப்ரீஹீட்டிங் பண்ணுவோம். ஸோ, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். ப்ரீஹீட் ரிலேட் பண்ணும்போது. சரிங்களா? எப்படின்னா, முந்தின கொஸ்டினும் அந்த ஆன்சர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஆன்சர் எப்படி வருது? அந்த ஆன்சரோட சப்போர்ட்டிங் கொஸ்டின் தான் வந்து இந்த கீழ குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ, கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, சி. "திஸ் வில் டிலே த கூலிங் ரேட்." சரிங்களா? அடுத்து 13th பார்த்தீங்கன்னா, "எ ரேடியோகிராஃபிக் டெஸ்ட் கேனாட் ரிவீல்." ரேடியோகிராஃபி டெஸ்ட்னால எத வந்து பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த டிஃபெக்ட். லென்த்த கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னா முடியும். லொகேஷன் ஆஃப் த டிஃபெக்ட். லொகேஷன கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னா முடியும். எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்க முடியும். டெப்த் ஆஃப் த டிஃபெக்ட்ட கண்டுபிடிக்க முடியுமான்னா யோசிக்க வேணும். சரிங்களா? டெப்த்னா எவ்வளோ ஆழத்துல இருக்கு. 10 mm திக்னஸ்னா எவ்வளோ ஆழத்துல இருக்கு அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. எந்த இடத்துல இருக்கு, எந்த மாரி டிஃபெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ, டெப்த் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ, 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் டிஃபெக்ட். என்ன மாரி டிஃபெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கிராக்கா, போரோசிட்டியா, அது நம்ம வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் டெப்த்த வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ, ஆப்ஷன் சி இஸ் அ ரைட். ஓகேவா? அடுத்து வந்து ரெஃபரன்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, "வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் த கரெக்ட் ஆன்சர், வாட் என்டிட்டி ப்ராசஸ் குட் டிஃபெக்ட் திஸ்?" இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஆன்சர், அந்த ஆன்சர் எந்த எந்த ப்ராசஸ் மூலியமா நம்ம வந்து டிடெக்ட் பண்ண முடியும்? அந்த டெப்த்த வந்து எந்த என்டிட்டி ப்ராசஸ் மூலியமா நம்ம வந்து டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, MPI மேக்னெட்டிக் பார்ட்டிக்கிள் டெஸ்டிங். சரிங்களா? இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிக்க முடியும். அதே மாரி சப்சர்ஃபேஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிக்க முடியும். டெப்த்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கண்டுபிடிக்க முடியாது. டை பெனிட்ரன்ட் பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் டிஃபெக்ட் தான். ஸோ, உள்ளதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ, அதுவும் கிடையாது. ஸோ, அல்ட்ராசோனிக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்னல் டிஃபெக்ட் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ, டெப்த் வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ, எவ்வளோ டெப்த்ல அந்த டிஃபெக்ட் இருக்குன்னு ரிவீல் பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து அல்ட்ராசோனிக் டெஸ்ட். ஸோ, அதுதான் வந்து கரெக்ட்டான ஆன்சர். விசுவல் நார்மலா நம்ம சர்ஃபேஸ் டிஃபெக்ட் தான் வந்து பார்க்க முடியும். சர்ஃபேஸ் ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, "when designing an EN simple for a symmetrical fillet weld." அத ரிலேட் பண்ணி குடுத்துருக்காங்க. சிம்மெட்ரிக்கல் ஃபில்லட் வெல்டா இருந்துச்சுன்னா, எந்த மாரி நம்ம சிம்பிள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சைஸ் நீட் நாட் பி மென்ஷன்.
சிமெட்ரிக்கல் ஃபில்லட் வெல் இருந்துச்சுன்னா அதோட சைஸை வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு அப்படி கிடையாது, மென்ஷன் பண்ணும். லென்த் cannot be mentioned to the left side of the symbol. Length can be mentioned to the left of the symbol. லென்த் வந்து சிமெட்ரிக்கல் வெல்லாக இருந்தால் லென்த் வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெக் லென்த் நார்மலாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம், சிமெட்ரிக்கலில் மட்டும்தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the finished is assumed flat. சிமெட்ரிக்கலில் தான் வந்து ஃப்ளாட்டு அப்படின்னு அந்த ஃபினிஷ் வந்து ஃப்ளாட்டு அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம்னா அப்படியும் கிடையாது. அதுக்கப்புறம் broken லைன் கேன் பி omitted. பார்த்தீங்கன்னா சிம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோ லைனு, ரெஃபரன்ஸ் லைன் ஆர் டேஷ் லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ சிமெட்ரிக் வெல்லு இப்போ வந்து சிமெட்ரிக் வெல்லு அவங்களுக்கு வந்து சைஸ் எல்லாமே சேமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டாட்டர் லைன் இருக்குல்ல, அது broken லைன் சொல்லுவாங்க. அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஆரோ லைனில் நீங்கள் வந்து சிம்பிளை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் கரெக்ட் ஆன்சர், ஒய் இஸ் திஸ் த கேஸ்? எதனால நம்ம அந்த broken லைனை வந்து ஒமிட் பண்ணுறோம் சிமெட்ரிக்கல் ஃபில்லட் வெல்லில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் பிகாஸ் தே வில் போத் த சேம் சைஸ். ஸோ சைஸ் வந்து சேமாக இருக்குது, அதனால தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சைஸ்னால ஒரே சைஸாக இருக்கனால தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம், அதுதான் கரெக்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த வெல் ஆல்வேஸ் கோஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த சிம்பிள். ஸோ அதனால தான் நம்ம செலக்ட் பண்ணோம்னா இல்லை. ஓகேவா? அடுத்து 2 சியும் டியும் வந்து பெர்ஃபெக்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அது ரிலவெண்ட்டாக இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? அடுத்து மேக்வெல்லின்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த வெல்டிங் ப்ராசஸோட நியூமரிக்கல் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியூமரிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வெல்டிங் ப்ராசஸ் 131 அண்ட் 135 ரெப்ரசன்ட் த மேக் வெல்டிங். இந்த நம்பர் 131ம் 135ம் மேக் வெல்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்னா இல்லை. 131 வந்து மிக்கு, 135 தான் வந்து மேகு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. ரெண்டாவது ஆப்ஷன் அது பார்த்தீங்கன்னா இந்த நியூமரிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த வெல்டிங் ப்ராசஸ் 141 ரெப்ரசன்ட் த மேக் வெல்டிங் ப்ராசஸானா இல்லை. மேக்குக்கு வந்து 135, 141 வந்து டிக்குக்கு, அப்போ அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த நியூமரிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த வெல்டிங் ப்ராசஸ் 121 ரெப்ரசன்ட்ஸ் த ஷா ப்ராசஸானா ஆமாம், 121 வந்து ஷா ப்ராசஸ் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான சாய்ஸ். சரிங்களா? 111னா ஸ்மா, 121னா ஷா, 131னா மிக், 141னா டிக், அதுக்கப்புறம் 135னா மேக், 136னா எஃப்சிடபிள்யூ. இதை மட்டும் நம்ம வந்து மனசில் வச்சுருந்தா போதும், ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து வந்து வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், விச் ஆஃப் த ப்ராசஸ் கேன் யூஸ் அண்ட் ஆக்டிவ் மிக்சர், ஆக்டிவ் கேஸ் மிக்சர். ஓகேவா? முன்னாடி கொஸ்டின் என்ன? மேக் வெல்டிங்கோட உங்களுக்கு வந்து இந்த வெல்டிங் ப்ராசஸ் கிளாஸிஃபிகேஷன் நம்பர்னா என்ன அப்படின்னா டேரெக்டாக ஈஸியாக சொல்லிடலாம், 135. ஸோ 135 தான் வந்து இதோட நியூமரிக்கல் கிளாஸிஃபிகேஷன் நம்பர். ஓகேங்களா? ஸோ 135 தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். ரெகுலராக உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெகுலராக நான் வந்து போடுவேன், டெய்லி நான் ஒன்றும் போடுவேன். நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, டேக் கேர், பாய், see you.